அமோனியா வாயு கசிவினால் தற்போது பலியானோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் அந்த மருத்துவமனைகளில் தொடர்ந்து நிலைமை குறித்து விவரித்து வருகின்றனர். ராஜீவ்காந்தி மற்றும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலியானோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அமோனியா வாயு கசிவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. கவலை அளிக்கிறது. அமோனியா வாயு கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. மேலும் பலியானோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. திருவள்ளூரில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவினால் பலியானோர் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. 70க்கும் மேற்பட்டோர் தற்போது சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூக்கு மற்றும் வாயில் ரத்தம் வடிந்ததுடன் பலர் மயக்க நிலையில் மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராஜீவ்காந்தி மற்றும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ள தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது மேலும் கவலை அளிக்கிறது. அமோனியா வாயு கசிவினால் கவலைக்கிடமாக நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. மருத்துவமனைகளில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. மருத்துவமனைகளில் தற்போது கவலைக்கிடமாக பலரது நிலைமை மருத்துவமனைகளில் சிலர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் நமது எழிலரசன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம். தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது திருவள்ளூரை அடுத்த பெரியபாளையத்துல இறால் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிந்ததால் இதுவரை 45 பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக நமக்கு அதிர்ச்சி தகவல்கள் கிடைக்கிறது. இந்த நிலைமையில இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழகத்துல ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் வடசென்னை என்பது அதிக தொழிற்சாலைகள் மிகுந்த பகுதியாக இருக்கிறது. அந்த இடத்துல அடிக்கடி தொழிற்சாலைகளில் இருந்து விஷவாயு கசிவு போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. இது பல நேரங்கள்ல நம்ம சென்னை மணலி போன்ற பகுதிகள் எல்லாம் கூட இது போன்ற பாதிப்புகளை சென்னை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ திருவள்ளூரை அடுத்த பெரியபாளையத்துல இறால் பண்ணையில இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு அதுல உயிரிழப்பு சம்பவம் என்பது அரங்கேறி இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த தொழிற்சாலையில 100க்கும் அதிகமானோர் பணியாற்றி வருகிற சூழ்நிலையில 75 பேர் இதுவரை மயக்கம் அடைந்து அவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. இது தொடர்பாக நாம் தொடர்ந்து நமது ஜெயா பிளஸ்ல தகவல்களை தொடர்ந்து நாம் நேரலையில வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுவரையில் நமக்கு கிடைத்திருக்கிற அதிர்ச்சி தகவல் என்னவென்றால் அந்த அமோனியா கசிவு வாயுவால் பாதிக்கப்பட்ட 6 பேர் அதாவது உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 6 பேருடைய அந்த மரணம் என்பது மிக கொடூரமாக நடந்திருக்கிறது என்று தகவல்கள் கிடைக்கிறது. அமோனியா கசிவு என்பது அது ஒரு விஷவாயு. அது இது போன்ற தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது அந்த அமோனியா விஷவாயு கசிவு ஏற்பட்டு 75 பேர் இப்போது ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாங்க. மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் ஆம்புலன்ஸ் மற்றும் அங்கிருந்த தனியார் வாகனங்கள் உதவியுடன் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இப்போது சென்னையில் இருக்கிற மிக முக்கியமான மருத்துவமனையாக இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில வைத்து அவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர் குழுவினர் அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலும் பலர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு வருகிறது. அந்த இடத்துல தொடர்ந்து நம்ம செய்தியாளர்கள் களத்திலிருந்து தகவல்களை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அமோனியா வாயு குறிப்பாக தொழிற்சாலைகள்ல பதப்படுத்துதல் மற்றும் போன்ற பல காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக உர தொழிற்சாலைகள் அமோனியா வாயு என்பது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இறால் பண்ணையில அமோனியா வாயு எதற்காக பயன்படுத்தினார்கள்? ஏனென்றால் நேரடியாக அந்த இடத்திற்கு விரைந்து நேரடியாக அந்த இடத்தை ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நாம் உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த தொழிற்சாலையில பணியில ஈடுபட்டிருந்தவர்கள் குறிப்பாக மாஸ்க் அணிந்துதான் இது போன்ற ஃபேக்டரிகள் எல்லாம் பணியாற்றுவாங்க. ஒருவேளை அவர்கள் மாஸ்க் போன்ற முகக்கவசங்கள் அணிந்திருந்தால் அந்த அமோனியா கசிவிலிருந்து ஓரளவிற்கு அவர்கள் அந்த பாதிப்பிலிருந்து தப்பித்திருக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அந்த தொழிலாளர்களுக்கு
கையுறை, மாஸ்க் மற்றும் ஏப்ரான் போன்ற பாதுகாப்பு கவசங்கள், இது போன்ற அடிப்படையாக பயன்படுத்தக்கூடிய கையுறைகள் போன்ற பொருட்கள் எல்லாம் முறையாக கொடுத்து அந்த நிர்வாகம் அந்த தொழிற்சாலையில அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்களா, அவர்களது அந்த பணி பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். குறிப்பாக இது போன்ற ஃபேக்டரிகள்ல, தொழிற்சாலைகள்ல ஒரு விபத்து நடந்துவிட்டால் அந்த விபத்து நடந்துவிட்ட பிறகுதான் அந்த இடத்துக்கு அதிகாரிகள் சென்று ஆய்வு நடத்தி அங்கு என்ன மாதிரியான மனித தவறுகள் நடந்தது, முறையாக தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதா. ஏனென்றால் பணி பாதுகாப்பு என்பது மிக அவசியமான ஒன்று. ஒரு தொழிலாளர்கள் ஃபேக்டரியில இந்த போன்ற தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிறார்கள் என்றால் அவர்களுடைய பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை, அந்த நிறுவனத்துடைய கடமையாக இருக்கிறது, அந்த தொழிற்சாலையுடைய கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த தொழிற்சாலையில பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் முறையாக அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த நிலையில NDRF என்று சொல்லக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது பேரிடர் மீட்பு படையினர் என்று சொல்வார்கள். அவர்கள் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த இடத்துக்கு நேரடியா முகக்கவசங்கள்லாம் அணிந்து ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சி அந்த இடத்துல மீதம் யாராவது இருக்கிறார்களா, பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா, எந்த இடத்துல இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது என்பதை எல்லாம் அந்த இடத்துல ஆய்வு செய்து அங்களை ரெஸ்கியூ பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுவரை நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் என்றால் 70 பேர் வரை மிக மோசமான அளவுல அந்த அமோனியா கசிவால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல். இதுவரை பலி எண்ணிக்கை என்பது 6ஆக உயர்ந்திருக்கிறது. அது அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகிறது. இது மிக மோசமான ஒரு அதிர்ச்சி தகவலாகத்தான் இருக்கிறது, மிக மோசமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக நாம் ஏற்கனவே சொன்னது போல இது போன்ற தொழிற்சாலைகளை எல்லாம் முறையாக தமிழக அரசு மற்றும் அதிகாரிகள் முன்கூட்டியே சென்று அங்கே தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கிறதா, பணி பாதுகாப்பு இருக்கிறதா, அந்த சூழல் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் பல இடங்கள்ல அதிகாரிகள் ஆய்வுக்கே செல்வதில்லை என்பது இது போன்ற சம்பவங்கள் நமக்கு காட்டுகிறது. ஒருவேளை அதிகாரிகள் முறையாக அது போன்ற தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தியிருந்தால் இது போன்ற விபத்துக்களை பெருமளவுல தவிர்த்திருக்க கூடும். இப்படி 7 பேர் இப்போது உயிரிழந்திருக்கிறார்கள் என்றால் இது மிகப்பெரிய தமிழகத்தில் நடந்திருக்கிற ஒரு அவல நிலையாகத்தான் இதை பார்க்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு சோக செய்தியாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் வெறும் அந்த தொழிற்சாலை மீது மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. இதற்கு பின்னால் அந்த தொழிற்சாலைகளை கண்காணித்து அவர்களுக்கு பாதுகாப்பை, அந்த தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அதிகாரிகளிடத்தில் இருந்திருக்கிறது. முறையாக அதிகாரிகள் மாதந்தோறும், அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது அந்த தொழிற்சாலைகளுக்கு சென்று ஆய்வு நடத்த வேண்டியது அதிகாரிகளுடைய கடமை. ஆனால் அதிகாரிகள் அதை செய்தார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. அப்படி அதிகாரிகள் முறையாக சென்று அந்த இடத்துல ஆய்வு நடத்தி இருந்தால் அந்த தொழிற்சாலைகள்ல அந்த தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கும் என்றுதான் நாம் சொல்லலாம். ஆனால் இது இப்பொழுது காவல்துறையினுடைய இந்த விசாரணையில இப்போது முதல் கட்ட தகவல்ல இருக்கிறது. இது போக போக எப்படி அந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது, அங்கிருந்த தொழிலாளர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது, எப்படி இத்தனை பேர், அதாவது பெருமளவுல ஒரு மாஸ் கிரௌடாக கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமானோர் அந்த அமோனியா விஷவாயுவை சுவாசித்திருக்கிறார்கள். அமோனியா விஷவாயு என்பது மிக மோசமானது. அது உர தொழிற்சாலைகள் மட்டும் பயன்படுத்தக்கூடியது. அதை சுவாசித்தால் சிறிது நேரத்திலேயே அதை சுவாசிப்பவர்கள் சுவாச கோளாறு பிரச்சனைக்கு ஆட்பட்டு நுரையீரல் பாதிப்பு அடைந்து அவர்கள் உயிரிழக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். அதுதான் இப்போது நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. களத்தில் நமது செய்தியாளர்கள் சொல்கிற தகவல் என்னவாக இருக்கிறது என்றால், அந்த இடத்துல நமது ஜெயா பிளஸ் செய்திக்குழு அந்த இடத்துல தொடர்ந்து தகவல்களை சேகரித்து நமக்கு நேரலையில மக்களுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நமது செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்கே உயிரிழந்தவர்களுடைய அந்த சடலத்தை பார்க்கும் பொழுது மிக மோசமாக இருக்கிறது. ஏனென்றால் அமோனியா விஷவாயுவை அவர்கள் பல மணி நேரம் சுவாசித்திருந்திருக்கிறார்கள். அதனால்தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள், இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை இந்த அளவுக்கு அதிகமாக இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு தெரியாமலேயே, அதாவது இப்படி ஒரு விஷவாயு கசிந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாமலேயே அந்த பணியாளர்கள், அந்த ஊழியர்கள் அதை சுவாசித்துக் கொண்டு இருந்திருக்கிறார்கள். நீண்ட நேரமாக அவர்கள் சுவாசித்துக் கொண்டதனுடைய அடிப்படையில தான் அவர்களுக்கு ஒரு கட்டத்துல பலரும் அங்க மயங்கி அதே இடத்துல அங்கங்க விழுந்திருக்கிறார்கள். இதற்கு பிறகாகத்தான் அங்கிருந்த சக தொழிலாளர்கள் சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்தவர்களை மீட்டு
அவர்கள் வந்து திருவள்ளூர் கிட்டத்தட்ட நாம் அந்த விபத்து நடந்த இடம் என்பது கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த இடத்துல அவர்கள் எல்லாம் ரெஸ்கியூ செய்யப்பட்டு அவர்கள் சென்னையில் இருக்கிற மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துல அவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலமாகத்தான் இப்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுல நாம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்றால் உயிரிழந்தவர்கள் அந்த நிலைமையை பார்க்கும்போது அவர்களுடைய வாயில் இருந்தும் மற்றும் அந்த மூக்கில் இருந்தும் அவர்கள் ரத்தம் கசித்து ரத்தம் சிந்தி அவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். மிக மோசமான ஒரு மரணத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே இந்த அரசு துறையில் இருக்கிற அதிகாரிகளும் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இப்போது நமக்கு குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்டவர்கள் 2 மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவசர சிகிச்சை பிரிவுல இருக்கிறாங்க. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில 20க்கும் மேற்பட்ட அந்த தொழிற்சாலையில பாதிக்கப்பட்டு அந்த அமோனியா விஷவாயுவை சுவாசித்து மயக்கமுற்ற 20க்கும் மேற்பட்டோர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு 20-25 பேர் அந்த இடத்துல அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகிறது.